இந்தியா மீது அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்திருக்கும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியின் சீன விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என வரலாற்று பேராசிரியர் பெர்னார்ட் சாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். புரொஃபசர் வணக்கம். ட்ரம்ப் விதித்திருக்கின்ற இந்த 50% வரி அப்படிங்கிறது மற்ற நாடுகளையெல்லாம் விட அதிகமா இருக்கு. சீனாவை கம்பேர் பண்ணும்போது 35% தான் விதிச்சிருக்காரு. 50% போயிருந்தது. வர்த்தக போர் நடவடிக்கைக்கான காரணம் என்ன? ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியா நீங்க சொல்லுங்க. இந்த இரட்டை வரி விதிப்பு 25 + 25 ஒன்று முதல் 25 இன்னையிலேருந்து அமலுக்கு வருது. ஆகஸ்ட் 7 இன்னையிலேருந்து. அடுத்தது இன்னும் ஒரு 20 நாட்களில் அது அமலுக்கு வரும். இதற்கு என்ன காரணம் என்றால், அவர் தொடர்ந்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், ரஷ்யாட்டேருந்து வாங்குகின்ற எண்ணெயை குறைத்துவிட்டு அது அமெரிக்காலையும் இப்போ நிறைய எண்ணெய் இருக்கிற காரணத்தினாலையும் மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் அவர் பக்கத்து நாடுகளோ அருகில் இருக்கிற நாடுகளோ நீங்கள் அங்கேருந்து வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷரை இன்னைக்கு நம்மள்கிட்ட கொடுக்குறாரு. இதற்கு நாம் பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். வரி விதிப்பு, அதுவும் இரட்டை வரி விதிப்பு, அதுவும் ஒரு நாடுகளை மட்டும் தனிமைப்படுத்தி போடுகின்றதெல்லாம் இன்னைக்கு நியாயமற்ற ஒன்றாக இருக்கின்றது என்பதை இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சிறந்த நிலைப்பாடு, அருமையான நிலைப்பாடு. முன்பு பிரதமர் மோடி உரையாற்றும் போது மரபணு விதை அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிப்பா அமெரிக்காவை சுட்டி காட்டாம அவர் சொல்றாரு. அதற்கான வரியை நாங்க அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான அவர் வாய் திறந்து ஒரு மொழி சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவிற்கு ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும் நினைக்கிறீங்க? ஒரு சரியான செய்தி தான். அந்த விதத்தில் இதை இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சீனாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்லவிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. 2019 பிறகு அவருடைய இந்த சீன பயணம் என்பது அமெரிக்காவிற்கு நெருக்கடி தரக்கூடிய அளவிற்கு இருக்குமா? பிரதமருடைய சைனா விஜயம் என்பது முக்கியமாக இது கருதப்படும் முக்கியமான நேரம் இது. ஏன்னா இந்த நேரத்தில் இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை கட்டாயமாக அவரும் முன்வைத்து பேசுவார். சைனாவும் அதை பற்றி, ஏன்னா சைனா இந்தியா ரெண்டு பேருமே இன்னைக்கு ரஷ்யாட்டேருந்து நிறைய பொருட்கள் இன்னைக்கு இறக்குமதி பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவதற்கும் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவருவதற்கு கட்டாயமாக சில வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி ஐயா. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.